Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் பார்க்கலாம். காட்டன் த்ரெட் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கட் பீட் எடுத்துருக்கோம். கட் பீட் வந்து கோல்டு கலர் அண்ட் ரெட் கலர் எடுத்துருக்கேன். சுகர் பீட் எடுத்துருக்கேன். நம்ம வந்து பட்டுப்பாவாடை சட்டைக்கு போட போகிறோம். அதே மாதிரி நீங்கள் குர்தீஸ் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி நெக்கோட பேக் சைடில் கூட போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டுக்கு கூட போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிசைனு. இப்போ எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பீட் நீடில் நம்பர் 10 எடுத்துருக்கோம். கட் பீட் கோல்டு கலர் எடுத்துருக்கோம். நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே கரெக்டாக வர மாதிரிக்கு போட்டுக்கலாம். த்ரெட் வந்து எப்போவுமே சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. சேவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம நெக்கு பூரா அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டார் நெக் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து அவுட்லைன் வந்து கட் பீட்லாம் போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம டாட் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 1 இன்ச்சுக்கு நம்ம டாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டுக்கும் இடையில இது ரெண்டுக்கும் இடையில வர்றது மாதிரிக்கு இங்கே ஒரு டாட் போடணும். இது வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வர்றது மாதிரிக்கு இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு வர்ற மாதிரிக்கு இது ரெண்டுக்கும் இடையில ஒரு டாட். இதில் வந்து நம்ம வி ஷேப்பில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து 2 பீடாக போட்டுக்கலாம். கிராஸில் வர மாதிரிக்கு போடணும். இப்போ ஷார்ப் பகுதி வர்றப்போ நடுவில் போட்டுக்கலாம் அந்த மாதிரிக்கு. இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் வந்து கரெக்டாக வர மாதிரி போடுங்க. உங்களுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வி ஷேப்பில் கட் பீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெட் கலர் கட் பீடும் அதை சுற்றிலும் சுகர் பீடும் போட்டுக்கலாம்.
பீடை ஒட்டிலுமே நீடில் எடுத்துருக்கேன். இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீடு வந்து 9 பீடு எடுத்திருக்கேன், கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பீடு அது உள்ள அந்த பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம அடிப்பக்கம் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து சைடு ஸ்டிச் வந்து 2 பீட் கடையில் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீடெல்லாம் போட்டுட்டோம். பீடெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நெக்கோட சென்டர் பகுதியில் வச்சுட்டு 1 லைனுக்கு வந்து நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு. இந்த நெக்கோட சென்டர் பகுதியில் ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். அப்புறம் நான் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒரு சுற்று சுற்றிட்டு நெடில் உள்ளே இறக்கிடலாம். நம்ம இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போடணும். இப்போ அடுத்தது வந்து இதில் நீடில் நம்பர் 10 எடுத்துக்கலாம். நம்ம கட் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். கோல்டன் கட் பீட் போட்டுக்கலாம். கோல்டு கலரில் 2 கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். வி ஷேப்பில் வர மாதிரிக்கே நம்ம போட்டுக்கலாம். கிராஸில் வர மாதிரிக்கே. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம 2 கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு லைன் வர்ற மாதிரிக்கு 2 கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி திரும்ப வந்து நம்ம ரெட் கலர் கட் பீடு ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா பீடு, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அடிப்பக்கம் நம்ம இங்கே எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் அடிப்பக்கம் நீடில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம 2 கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். கோல்டன் கலரில் இங்கே போட்ட மாதிரியே
இது ரெண்டுக்கும் இடையில வர மாதிரி. இப்போ நம்ம வந்து உள்பக்கம் நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். த்ரெட் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிட்டு அதில் லைட்டாக வந்து நம்ம கிளாத்தில் குத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த த்ரெட்டில் கூட இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீடிலுக்கு அடியில் இந்த த்ரெட்டை கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு லூப்புக்குள்ளே வந்து நீடில் வந்துடுச்சு. அவ்வளோதான். திரும்பவும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக த்ரெட்டுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. இந்த லூப்புக்குள்ளே த்ரெட்டு வந்துட்டு பாருங்கள், நம்மளுக்கு நாட் ரெடி ஆகிட்டு. 2 நாட் போட்டாலே உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து திருப்பி நம்ம நாட் போடணுன்ட்டு அப்படி இல்லை. நம்ம வந்து 2-3 நீடில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பாருங்கள் இப்போ இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுங்க எப்படி கட் பண்ணலாமோ அதே ஒரு 2-3 நீடில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து சென்டர் பகுதியில் ஒரு லைன் போட்டுட்டு அடுத்த லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில், அதுக்கப்புறம் அடுத்த லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் இதுக்கு நேராக வர்ற மாதிரி போட்டிருக்கோம். பாருங்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகன்ட் லுக்கில் இருக்குது. நம்ம வந்து லெஹங்காவுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ப்ளவுஸோட பேக் நெக் போட்டுக்கலாம். அதுமாதிரி குர்திஸ் நெக் கூட போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.